தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. விண்வெளி பயணங்களின் போது விண்வெளி வீரர்கள் அடையாளம் தெரியாத பறக்கும் தட்டுகள் அல்லது ஏலியன்களை பார்த்திருக்கிறார்கள் என்று நிலவுக்கு சென்று வந்த முன்னாள் விண்வெளி வீரரின் மனைவி பல்வேறு ரகசியங்களை உடைத்திருப்பது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூமிக்கு உயரே 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று 9 மாத காலத்திற்கு பின் பத்திரமாக திரும்பியிருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ். பொதுவாக விண்வெளி வீரர்கள் தங்கள் பயணங்களின் போது பூமியையும் நிலவையும் காண முடியும். அரிதான சமயங்களில் விண்வெளி பாறைகளையும் பார்ப்பார்கள். இந்த நிலையில் அப்போலோ திட்டத்தில் நிலவுக்கு சென்று வந்த நாசா முன்னாள் விண்வெளி வீரர் மறைந்த விமானி எட்கர் மிச்சலின் மனைவி பல விண்வெளி வீரர்கள் அடையாளம் தெரியாத பறக்கும் தட்டுகளை பார்த்ததாக தன்னிடம் கூறிய ரகசியங்களை இப்போது பகிரங்கமாக வெளிப்படுத்தியுள்ளார். எட்கர் மிச்சல் 1971ஆம் ஆண்டு அமெரிக்காவின் அப்போலோ 14 விண்கலத்தின் மூலம் நிலவுக்கு சென்றவர். நிலவில் நடந்த 6வது மனிதர் என்ற பெருமையை பெற்றவர். இவரது மனைவி அனிதா மிச்சல் டெய்லி மெயிலுக்கு அளித்த பேட்டியில் தற்போது பல்வேறு ரகசியங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். அப்போலோ விண்வெளி வீரர் ஜேம்ஸ் மெக்டவிட் விண்வெளியில் UFOக்களை பார்த்ததாக தன்னிடம் கூறியதை நினைவு கூர்ந்துள்ளார். ப்ராஜெக்ட் மெர்க்குரி விண்வெளி வீரர் லெராய் கார்டன் கூப்பர் ஜூனியருடன் தான் ஒரு விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது மிக வேகமாகவும் உயரமாகவும் பறக்கும் ஒன்றை பார்த்தது பற்றி தன்னிடம் கூறியதாக அனிதா மிச்சல் தெரிவித்துள்ளார். கூப்பர் நாசாவின் மிகவும் அனுபவம் வாய்ந்த விமானிகளில் ஒருவர். ஆனால் அமெரிக்க விமானிகள் பறக்கும் தட்டுகளை பார்த்த போதிலும் அவற்றை ஒருபோதும் விரட்டி பிடிக்க முடியவில்லை என்பதை கூப்பர் ஒப்புக்கொண்டதாகவும் டெய்லி மெயிலுக்கு அளித்துள்ள பேட்டியில் கூறியுள்ளார். தான் சந்தித்த விண்வெளி வீரர்கள் பலரும் விண்வெளியில் தொழில்நுட்ப ரீதியாக ஏதோ ஒன்று இருப்பதாக நம்பினார்கள் என்றும் அங்கே வேறு சிலர் இருப்பதாகவும் நினைக்கிறார்கள் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். 2016இல் இது தொடர்பான புத்தகம் ஒன்றையும் அனிதா வெளியிட்டுள்ளார். மறைந்த தனது கணவர் விண்வெளி வீரர்கள் பார்த்த விசித்திரமான காட்சிகள் பற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு வெளியிடுமாறு அமெரிக்க அரசிடம் பலமுறை வலியுறுத்தியதாகவும் அவை வேற்று கிரகவாசிகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று நம்பியதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அமெரிக்க அரசு ரகசியமாக வைத்திருக்கும் UFOக்கள் பற்றிய தகவல்களை வெளியிடுமாறு 2009ஆம் ஆண்டே அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார் எட்கர் மிச்சல். இந்த பிரபஞ்சத்தில் நாம் மட்டுமே புத்திசாலிகள் இல்லை, நம்மை மீறிய ஒன்று உள்ளது என்று அவர் ஒப்புக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.